கவியின் சுவையை பெருக்கும் தமிழ் கலந்தார் உயிரை உருக்கும் கவலை இருளை சிதைக்கும் ஒரு கதிராய் உலகில் உதிக்கும் அறிவின் நுணுக்கம் விளக்கும் தமிழ் அகிலத்து இயல்பை விரிக்கும் உறவும் உளமும் சிறக்கும் அற ஒளியாய் தெளிவை அளிக்கும். கவிஞர் இமயவரம்பன் அவர்களின் வரிகளை கொண்டு நம் தாய் தமிழை வணங்கி விழுதுகள் அறிவே ஆற்றல் 283வது புத்தக கருத்து பகிர்வு நிகழ்வில் இணையவழி நேரலையில் இணைந்துள்ள அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். இன்று நான் தங்களிடையே கருத்து பகிர இருக்கின்ற புத்தகம் சிறு தடங்கள் பெரிய பயணம் என்கிற ஹைக்கூ கவிதை தொகுப்பு. இத்தொகுப்பினை எழுதியிருப்பவர் எங்களின் செய்யாறு கல்வி மாவட்டத்தின் ஆகச்சிறந்த தலைமை ஆசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற நல்லாசிரியர், ரோட்டரி கிளப்பின் மூலமாக பல நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்ற சமூக ஆர்வலர், சாரண சாரணிய இயக்கத்தின் திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளர், இயற்கை விவசாயம் மட்டுமே நம் இன்றைய சமூகத்திற்கும் எதிர்கால சமூகத்திற்கும் உகந்தது என இயற்கையை போற்றிடும் இயற்கை ஆர்வலர், தனது பள்ளி, தனது ஆசிரியர்கள், தனது பிள்ளைகள் என அனைவரையும் ஒருங்கிணைத்து மிகச் சிறப்புடன் வழிநடத்திடும் சீரிய சிந்தனையாளர், கல்வியாளர், கவிஞர், எந்த நல்ல விஷயத்தையும் யார் செய்தாலும் வயது வேறுபாடின்றி உளப்பூர்வமாக வாழ்த்தி பாராட்டிடும் அற்புத பண்பாளர் என பன்முக திறன் வாய்ந்த திரு அன்பு மாலவன் சார் அவர்களின் 2வது கவிதை தொகுப்பு இது. முன் அட்டை படத்திலேயே தடங்கள் என்பதை விளக்கிடும் அழகிய பாதச்சுவடுகளும் பின் அட்டையில் கவிஞர் அவர்களின் சுய விவர குறிப்பும் இடம்பெற்றுள்ளன. சோலை பதிப்பகம் வெளியிட்டுள்ள இப்புத்தகத்தின் முதல் பதிப்பு 2026ஆம் ஆண்டு. மொத்த பக்கங்கள் 80, விலை ரூபாய் 100. இந்த 100 ரூபாய் அப்படிங்கிறதையும் இப்போ 70க்கே அவங்க இந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க. அதுலயும் அந்த விற்பனை தொகையிலிருந்து 10 ரூபாயை ரோட்டரி அறக்கட்டளை போலியோ ஒழிப்பு நிதிக்கும் செய்யாறு உதவும் கரங்கள் அன்னதான திட்டத்திற்கும் அளிக்கின்றார். இப்படியாக சிறு தடங்கள் என்கிற அந்த அழகிய சுவடுகளை தாண்டி உள்ளே போனால் தனது தாய்க்கும் தந்தைக்கும் தனது மாமனாருக்கும் இந்த நூலை சமர்ப்பித்துள்ளார். இனிய மாலை வணக்கம். இணைந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்து பகிர்வு செய்து கொண்டிருக்கிற இனிய தோழி ஆசிரியை அமலா அவர்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைய வழியில் இணைந்து கவிதையையும் தமிழையும் வளர்க்க பாடுபட்டுக் கொண்டிருக்க அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைய வழியில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிப்பதோடு அமலா அவர்களுடைய மிக சீரிய சிந்தனையோடு கூடிய இந்த கருத்து பகிர்வினை அனைவரும் தொடர்ந்து இணைந்திருந்து உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி இணைய சொல்லுங்கள். நான் மீண்டும் இணைகிறேன். நன்றி. மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களிடமிருந்து பெற்ற வாழ்த்து கடிதத்தையும் இணைத்துள்ளார். செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் இயற்பியல் துறையின் துணைத் தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் திரு K நவநீதன் அவர்களின் வாழ்த்துரையும், கவிஞர் மு முருகேஷ் அவர்களின் வாழ்த்துரையும், கவிஞர், கட்டுரையாளர், எழுத்தாளர், முதுகலை கணினி ஆசிரியர் திருமதி சுமித்ரா சத்யமூர்த்தி அவர்களின் வாழ்த்துரையும் வாசித்து கடந்தால் எண்ணுரை என கவிஞரின் அழகான உரை. புத்தகம் வாசிப்பது குறைந்துவிடக் கூடாது, சுருங்க சொல்லி விளங்க வைக்கத்தான் இந்த ஹைக்கூ வடிவத்தை தேர்ந்தெடுத்ததாக கூறியிருப்பது மிகச் சிறப்பு. இந்த கவிதை நூல் புதுக்கோட்டையில் கடந்த மே 17 அன்று நடைபெற்ற தமிழ் ஹைக்கூ 5வது உலக மாநாட்டில் வெளியிடப்பட்டுள்ளது. இத்தொகுப்பில் மொத்தம் 100 ஹைக்கூக்கள் உள்ளன. அதில் என் மனம் கவர்ந்த எல்லாமே நல்ல கவிதைகள் தான். அதுல ரொம்ப மனம் கவர்ந்த வரிகளை பற்றி உங்கள் அனைவருடனும் பகிரவே இந்த மாலை நேரம். முதல் ஹைக்கூ. இனிமை நினைவுகள் இல்லாமல் போகும்போது மனக்கசப்பு. முதல் 3 வரிகளே முத்திரை வரியாக அமைந்துள்ளது, மிகச் சிறப்பு. இனிமை நினைவுகள் இல்லாமல் போகும்போது மனக்கசப்பு. நாம என்னதான் ஊனும் உயிருமாய் இரத்தமும் சதையுமாய் பழகி இருந்தாலும் சில உறவுகளில் ஏற்படுகிற சில நேரங்கள்ல வருகிற அந்த விரிசல்களின் போது ஏனோ நம் மனம் நம்மிடையே இருந்த அந்த இனிய நினைவுகளை எல்லாம் மறந்து கசப்பான நிகழ்வுகளை மட்டுமே நினைத்து பார்ப்பது முரண்தானே.
ஒரு குடம் பாலில் ஒரு துளி நஞ்சு கலந்தாலும் உடனே குடம் பாலும் நஞ்சாவது போல நம் மனித மனமும் அப்படித்தான் இருக்கிறது. வெறுப்பின் ஆணிவேராக இந்த மனக்கசப்பே அமைகிறது அப்படிங்கறதான் அவங்க இந்த முதல் 3 வரியில சொல்லியிருக்கிறாங்க. இனிமை நினைவுகள் இல்லாமல் போகும்போது மனக்கசப்பு. அடுத்ததாக 5வது ஹைக்கூல சோதனைகள் வந்தாலும் தீர்ந்து போகாமல் போனால் வேதனை. இதுவும் கிட்டத்தட்ட அந்த முதல் ஹைக்கூவின் சாயல்ல இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். மனிதர்களாய் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, நம்முடன் இந்த பூமியில் இணைந்து வாழ வேண்டிய செடிகள், கொடிகள், மரங்கள், விலங்குகள், பறவைகள், இயற்கை என அனைத்திற்குமே இது மிக சோதனை காலமாகவே இருக்கின்றது. மனிதர்களுக்கு போர்கள், இயற்கை சீற்றங்கள், எதிர்பாராத விபத்துகள், விலையேற்றம், அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இயற்கையும் இயற்கையின் கொடைகளான அனைத்தும் கையறு நிலையில் பரிதாபமாக இருக்கின்றது. இதையெல்லாம் மாற்றி இனிமையான வாழ்விற்கும் இயற்கைக்கும் ஏதாவது செய்திட வேண்டும் என்ற எந்த முனைப்புமின்றி ரீல்ஸ் தான் உலகம் என இணையத்தின் அடிமைகளாய் கட்டுண்டு கிடக்கிற பெரும்பான்மை இளைஞர்கள், அந்த இளைஞர் வளத்தை பார்த்து நமக்கெல்லாம் தீராத வேதனை. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எப்படி சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நம்மால் மீண்டெழ முடியும் என்கிற நம்பிக்கை வந்தால்தான் அது சாதனையாக மாறுகின்ற சாத்தியக்கூறுகளை உள்ளடக்கியவை. இல்லையெனில் அது என்றுமே வேதனைதான் எனும்போது மனது வலிப்பது மிக துயரமாகவே இருக்கின்றது. அதைதான் அந்த 3 வரியில சொல்கிறார். சோதனைகள் வந்தாலும் தீர்ந்து போகாமல் போனால் வேதனை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக 11வது ஹைக்கூ. அடிப்படை எதுவாகினும் படிப்படியாய் வேண்டும் வளர்ச்சி. அடிப்படை எதுவாகினும் படிப்படியாய் வேண்டும் வளர்ச்சி. மிக உண்மையான வரிகள். அடிப்படை இல்லாத வளர்ச்சியினால் யாருக்கும் எந்த நன்மையும் இல்லை. தற்போதைய தமிழ்நாட்டின் நிலையைப் போல எந்த அடிப்படையும் இன்றி மிக உயரத்தில் ஏறினால் கீழே விழும்போது அடி மிக பலமாக இருக்கும். படிப்படியான வளர்ச்சி தான் என்றும் சிறந்தது அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமா இந்த வரியில சொல்றாங்க. மேலோட்டமா பார்த்தா சாதாரணமா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வரிகள். ஆனா ஹைக்கூவோட ஸ்பெஷலே அதுதானே. உள்ள ஒரு நிறைய உணர்வுகளை புதிச்சு அந்த 3 வரிகள்ல தரதுதானே. அப்போ நம்ம எந்த மாதிரி எந்த அடிப்படையா இருந்தாலும், நம்ம எவ்வளோ உயரத்துக்கு போகணும்னாலும் அதுக்கான சரியான அடித்தளத்தோட சரியான கட்டுமான அந்த வசதிகளோட நம்ம போகும்போதுதான் அந்த வளர்ச்சியை நம்மளால முழுமையா அனுபவிக்கவும் முடியும். அது ஒரு பெருமையாவும் நமக்கு இருக்கும். சும்மா அப்படியே சல்லுன்னு மேல போயிட்டோம்னா நமக்கு அந்த வெற்றியோட மகத்துவத்தையே நம்மளால உணர முடியாம போயிடும் இல்லையா. அதுதான் இந்த 3 வரிகள்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 13வது ஹைக்கூ. பேசா வார்த்தைகள் பேசுகிறது உடல் மொழியால் மௌனம். பேசா வார்த்தைகள் பேசுகிறது உடல் மொழியால் மௌனம். என்ன அழகான வரிகள் இவை. மௌனம் பற்றி எத்தனை விதமாய் கவிதைகள் சொன்னாலும் மௌனம் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாதல்லவா. அதனால்தான் நம் கவிஞரும் மௌனத்திற்காக 3 வரிகளை எழுதியுள்ளார். ஆனால் இது மௌனமான நேரம் இல்லையே, நாம் பேசத்தானே வேண்டும் கவிதைகள் பற்றி. அடுத்ததாக 17வது ஹைக்கூ. ஏற்கும் மனநிலை தானே உருவானால் பக்குவம். ஏற்கும் மனநிலை தானே உருவானால் பக்குவம். எந்த சூழ்நிலையையும் ஏற்கிற மனநிலை என்பது எத்தனை பேரால் இயலும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் அப்படின்னு அங்கலாய்க்காத மனிதர்களே இல்லை. இப்போ சமீபமா இந்து தமிழ் திசையில கூட சங்கர் பாபு இந்த மாதிரி ஒரு தலைப்புல ஒரு தொடர் கட்டுரை எழுதிட்டு இருக்கிறாரு. எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா அவரு ஒவ்வொரு வாரமும் ஒரு ப்ராப்ளத்தை அப்படி சொல்றாங்க. நம்ம எப்படி நமக்கே தெரியாம அந்த ஒரு பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறோம். ஆனா அது கரெக்டா? நம்ம அப்படி புலம்பலாமா? அது நமக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இந்த உலகத்துக்குமே நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அதை முடிக்கும் போது அதுக்கு ஒரு தீர்வு மாதிரி சொல்றாங்க. இது இப்போ ஒரு 4 வாரங்களா அந்த கட்டுரை வந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அந்த தொடர் கட்டுரை. வாய்ப்பு இருந்தா அது படிச்சு பாருங்க. அததான்
இந்த இடத்துல நம்ம கவிஞரும் அதுதான் சொல்றாரு. அந்த ஏற்கும் மனநிலை தானே உருவானால் பக்குவம். எந்த சூழல் வந்தாலும் சரி, ஓகே, இது இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பார்க்கலாம், இது எப்படி முடியும், இது என்ன மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற அந்த மனநிலை வரணும். இப்ப நான் என்னதான் நம்ம சொல்லிட்டாலும் அந்த நேரத்துல அது நிச்சயமா நமக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். எத்தனை ஆறுதல் சொன்னாலும், எத்தனை தேறுதல் வார்த்தைகள் கூறினாலும் அது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவங்களாவே மனம் மாறி அந்த பக்குவத்தை அவங்க அடையும் போது நிச்சயமா அந்த மனசானது சரிப்பட்ட ஒரு நல்ல நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்றது. அப்படி ஒரு மனநிலை வாய்த்தால்தான் நாம் பக்குவப்பட முடியும். அப்பதான் அந்த பிரச்சனைய நம்ம வெளியில இருந்து பார்த்து அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையில சொல்றாங்க 17வது ஹைக்கூல. அடுத்தது 23வது ஹைக்கூ. அனுபவங்களின் ஒட்டுமொத்தமும் ஒன்றாகி தேர்ச்சி முதிர்ச்சி. அனுபவங்களின் ஒட்டுமொத்தமும் ஒன்றாகி தேர்ச்சி முதிர்ச்சி. ஆம், நாம் அனைவருமே அனுபவங்களின் சேகரம்தான். ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் எத்தனை எத்தனை அனுபவங்கள், எத்தனை அனுபவங்களை பெற்றிருந்தும் சிலர் சின்ன பிள்ளை போலவே நடந்து கொள்வார்கள். சிலர் மிக முதிர்ச்சியாக நடந்து கொள்ள அவர்களின் அனுபவமே காரணமாக இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான அனுபவங்கள். இந்த இந்த கவிதை படிக்கும் போது இந்த அனுபவங்களின் ஒட்டுமொத்தமும் ஒன்றாகி தேர்ச்சி முதிர்ச்சி அப்படின்னு எனக்கு தி ஜானகிராமனோட ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அந்த கதை என்ன அப்படின்னா, அந்த கதையோட நாயகன் சற்று நடுத்தர வயது உள்ளவர், ஒரு விவசாயி. அவருக்கு தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு வயல் வாங்கணும் அப்படிங்கறதா அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசையான ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாவே இருக்குது. காசு சேர்க்கணும், எப்படியாவது தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு நிலம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இருக்கிறது மன்னார்குடி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். ஏன்னா தஞ்சாவூர் அப்பெல்லாம் ரொம்ப செழிப்பான பூமி இல்லையா, சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால அந்த தி ஜானகிராமனோ கதை எழுதின காலகட்டத்தில எல்லாம் தஞ்சாவூர் ரொம்பவே வளமா இருந்த ஒரு ஊர். அப்போ அவர் ஆசைப்படுறாரு. இந்த விஷயம் அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு தரகருக்கு தெரிய வருது. இந்த மாதிரி இவர் நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றாரு, ஒரு நாள் போய் அந்த தரகர் இவரை பாக்குறாரு. இந்த மாதிரி தஞ்சாவூர் பக்கத்துல நல்ல ஒரு ஜம்முன்னு ஒரு நிலம் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பம்பு செட்டு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள்லாம் கூட இருக்கும். நல்ல நடுவுல நல்ல வயலு, ரொம்ப சல்லிசா கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே இவரு அந்த கால கணக்கு முறைப்படி எத்தனை குழி அப்படிலாம் சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த அளவெல்லாம் சொல்றாங்க. என்ன விலை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 40,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல 40,000 ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட். அப்போ இவருக்கு ஒண்ணுமே ஓடல. என்னப்பா 40,000 ரூபாய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்காக தான் இவ்வளவு குறைச்சு சொல்றேன், இல்லைன்னா இன்னும் இது அதிகமா போகும், நீங்க எப்படியாவது புரட்டி கொடுங்க, நம்ம வாங்கிடலாம், உங்களுக்கு முடிச்சிடலாம் அத. ஆனா இத நீங்க ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. ஏன்னா சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் வெளியில தெரிஞ்சிரும், அப்புறம் இன்னும் வேற யாராவது போய் மோதிடுவாங்க அப்படின்னோடனே, ஆமா ஆமா, ஏத்த வீட்டுக்காரன் வேற பாத்துட்டே இருக்கிறான் நான் எங்க போறேன் வரேங்கிறதெல்லாம், அப்புறம் எனக்கு முன்னாடி அவன் போய் பேசி முடிச்சிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என்ன பண்றாரு, அவரோட சக்திக்கு மீறி அவரு அக்கௌண்ட் பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கிற அமௌண்ட், அதுக்கப்புறம் அவர் ஊர்ல இருக்கிற அந்த அவருடைய சின்ன பங்கான நிலம், இது எல்லாத்தையுமே வித்து ஒரு வழியா காசெல்லாம் ரெடி பண்ணி அந்த தரகர்கிட்ட கொடுக்குறாரு. காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் கேக்குறாரு, ஒரு தடவை நம்ம போய் அந்த நிலத்தை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு என்ன, வாங்க தாராளமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க நிலத்துக்கு. நிலம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்படி அவ்வளவு ஒரு செழிப்பான வயலா இருக்குது. அப்ப அந்த நிலத்தை பாத்துக்கிற அந்த குத்தகைக்காரரும் ஓடி வராரு. ஓடி ஐயா, அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க, நல்லா விளையிற பூமி ஐயா இது, அப்படியே பொண்ணா விளையும், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த வயல்காரர் என்னதான் குத்தகைக்கு வச்சிட்டு இருந்தாரு, நீங்களும் என்னையே வச்சுக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா உழைச்சி உங்களுக்கு காசெல்லாம் கொண்டு கொடுத்துருவேன் அப்படின்னோடனே, அதுக்கு என்னப்பா, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நிலம் முதல்ல நம்ம கைக்கு வரட்டும் அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம்
தரகர் கூட வந்துட்டீங்க இல்லையா, உங்களுக்கு முடிஞ்ச மாதிரிதான் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு அன்னைக்கு நைட் எல்லாம் அப்படியே ரொம்ப நல்ல ஆனந்த கனவுகளோட தூங்குறாரு. சந்தோஷம்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் பணம் எல்லாம் ஒப்படைச்சிட்டாங்க. என்னைக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. இப்படியே ஒரு 10, 15 நாள் ஆகுது. அந்த தரகரை வந்து ஊர் பக்கமே காணோம். இவரும் சரி ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் வேலையா போயிருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 15, 20 நாளும் ஆகிடுது. ஆளே தகவலே இல்ல. இவருக்கு அப்பதான் லேசா ஒரு கவலை வர ஆரம்பிக்குது. நம்ம நம்ம சக்திக்கு மீறி கையில இருந்ததெல்லாம் ஒய்ஃப் சொன்னதெல்லாம் மீறி நம்ம காசு கொடுத்துருக்கோம். என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவரு அப்படியே அவங்க ஊர்ல இருக்கிற அந்த வயல் பக்கமா அப்படியே ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவரோட சித்தப்பா பையன் தம்பி முறை இல்லையா, அவரு வருவாரு. அவரு வந்த உடனே இந்த மாதிரி என்னன்னா முகம்லாம் ஏன் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே, ஒண்ணும் இல்லப்பா சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த இந்த தரகர் அதை எது பாத்தியா அப்படிலாம் சொல்லி கேட்பாரு. உடனே தரகரா, ஏன் திடீர்னு அவனை பத்தி கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல சும்மாதான் ஊருக்குள்ள நல்லா பதுசா திரிஞ்சிட்டு இருந்தானே, இப்ப பாக்க ஆளே காணோமே அதுதான். உடனே உங்களுக்கு விஷயமே தெரியாதா, அவன் ஏதோ நிறைய பணம் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க இங்கன்னு ஏதோ செலவு பண்ணி ஏதோ மாட்டிக்கிட்டானாம். அவன்கிட்ட யாரோ நிலம் வாங்கணும்னு சொல்லி காசுலாம் கொடுத்து ஏமாந்து போயிருக்கிறாங்க. இவனையெல்லாம் நம்பி எப்படிதான் இவ்வளவு காசுலாம் கொடுக்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க தம்பி உடனே திரும்பி, அண்ணா நீங்க ஏதாவது அவன்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே இவருக்கு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் முழுகிட்டோம், அப்புறம் என்ன மறைக்கிறது அப்படின்னு சொல்லி, ஆமாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. இந்த மாதிரி தஞ்சாவூர்ல போய் ஒரு நிலத்தை காமிச்சா, குத்தகைக்காரர் வந்தாரு, பேசினாரு அப்படி எல்லாம் சொன்ன உடனே உங்க தம்பி செம்ம கோவம் வந்துருது. இப்படி யாராவது இப்படி இருப்பாங்களா இந்த காலத்துலயும்? இந்த மாதிரி ஒரு ஏமாளி யாராவது இருப்பாங்களா? ஒரு வயலை வாங்கணும்னா நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம், நீங்க என்ன கேட்டிருக்கலாம்ல. அது எப்படி அவ்வளோ கம்மியான விலையில அவ்வளோ உங்களுக்கு பம்பு செட்டோட வயலோட தென்னை மரங்களோட எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க? நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையாண்ணா? என்னன்னா போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அப்படியே அரசல் புரசலா இந்த விஷயம் அப்படியே ஊருக்குள்ள தெரிய வந்துருச்சு. எல்லாரும் துக்கம் விசாரிக்கிற மாதிரி இவரை விசாரிக்கிறாங்க. இவர்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவன் ஏற்கனவே மாட்டியிருக்கான் இல்லையா, இப்ப நீங்க போய் சொன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், அவனை இன்னும் நல்லா போட்டு அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, இனி அவன் யாரையுமே ஏமாத்த கூடாது, அவனுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படிலாம் சொல்லி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இவர் ஏனோ அப்படியே விட்டுறாரு. அப்படியே மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி அந்த பேச்சும் இல்ல. அவர் ஒய்ஃபு கிட்டையும் சொல்லிட்டாரு, தயவு செய்து இனிமே இத பத்தி நீ இனிமே எதுவுமே என்கிட்ட பேசாத, கேட்காத, நானும் உங்ககிட்ட இனிமே இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்றாரு. அவங்க தம்பியையும் கூப்பிட்டு சொல்லிடுறாரு, தம்பி விட்டுரு, நீ எதுவும் போய் போலீஸ் அது இதெல்லாம் போயிட்டு நீ எதுவும் பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம், விட்டுரு இதோட அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் இப்போ இவரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? எப்படி இவ்வளவு பணத்தை தொலைச்சிட்ட பிறகும் இவரால இப்படி இவ்வளவு நிதானமா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு அந்த ஒரு விஷயம் அவங்க கேள்விப்படுறாரு. அந்த தரகருக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போயிட்டு வந்ததுல ஏதோ இதுவாயிடுச்சு, இப்ப கொஞ்சம் படுத்த படுக்கையா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. உடனே எல்லாரும் ஊர்ல இருக்கவங்க எல்லாரும், வேணும் இவனுக்கு நல்லா வேணும், இந்த மாதிரி ஊரார் காசெல்லாம் அடிச்சான் இல்லையா, அதான் இப்ப பாரு கடவுளா பார்த்து அவனுக்கு கொடுத்துட்டாங்க, நல்லா அனுபவிக்கட்டும் அப்படிலாம் சொல்லி எல்லாம் பேசுறாங்க. அதுவும் இவரு காதுக்கு வருது. அப்புறமா ஒரு நாள் அப்படியே மெல்லமா அந்த தரகர் வீட்டுக்கு இவர் போறாரு. போறோடனே அந்த தரகரும் தரகர் ஒய்ஃபும் இவரை பார்த்தோன்னே அப்படியே ரொம்ப பயந்து போயிறாங்க. என்ன பேசுறது, என்ன பண்றது? இப்போ அவரால் ஓடக்கூட முடியாது, படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் மாட்டி விட்டா, இல்ல போலீஸ் கூட வருதா என்னன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க பயந்து அவருக்கு பின்னாடி யாராவது வராங்களான்லாம் அப்படியே திக்கு திக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. இவரு அப்படியே போறாரு. உள்ள போய் மெதுவா இந்த மாதிரி தரகரே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பேசிட்டு, நீ சரி ஏதோ பண்ணிட்ட விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்ப நீ வேற படுத்த படுக்கையா இருக்கிற, நான் ஒரு வேலை ஏதாவது நடக்க கூடாது நடந்து நாளைக்கு செத்து போற மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா
அப்போ நீ வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கலையேன்னு ஒரு கவலையோட நீயும் செத்து போக கூடாது. நம்மள்ட்ட காசு வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டானே, இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு நானும் உன்னை நினைச்சு எந்த கஷ்டமும் பற்றக்கூடாது. அப்படி நான் நினைச்சிட்டேன்னா, அல்லது நீயும் காசு கொடுக்காம நம்ம போயிட்டோமேன்னு நீயும் நினைச்சிட்டீன்னா, உனக்கு வந்து சொர்க்கத்துல இடம் கிடைக்காது, நீ கஷ்டதான் படுவ. அதனால இப்போ உன் கையில என்ன காசு இருக்குதோ அத சந்தோஷமா நீ என்கிட்ட குடு, நானும் அத மனசார ஏத்துக்கிட்டு கடன் தீந்துருச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த தரகர் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் அப்படியே சொர சொர சொரன்னு ஒழுகும். ஒண்ணுமே அப்படியே என்ன பேசுறது என்ன சொல்றதுங்கிற அந்த கையறு நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் படுத்துட்டு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து அவர் கையில கொண்டுட்டு வந்து 3/4 ரூபாய் கொடுப்பாங்க. 3/4 ரூபானால ஒரு 8 ஒரு 25 காசும். சாமி எங்கள்கிட்ட இப்ப இதுதான் இருக்கு, நிஜமாவே வீட்டுல இப்ப இவ்வளவுதான் இருக்கு. இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுல வந்து கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு அவரை ஜாமீன்ல எடுத்துட்டு வரதுக்கு காசு செலவாச்சு. இவரு உங்கள்கிட்ட ஏமாத்தி வாங்கின காசையும் அங்கங்கன்னு போய் செலவு பண்ணிட்டாரு. நிஜமாவே எங்க வீட்டுல இப்ப இந்த காசு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுக்குவாங்க. இவரு அத அப்படியே ஒரு நிம்மதியோட அந்த காசை வாங்கிட்டு அந்த எழுந்து நின்னு கட்டில்ல படுத்துட்டு இருக்கான் இல்லையா, அவனை பார்த்து அந்த தரகரை பார்த்து இவரு சொல்லுவாரு, தரகரே நீ என்கிட்ட வாங்கின கடன் தீர்ந்தது. நீ இப்போ செத்து போனாலும் சந்தோஷமா நிம்மதியா செத்துப்போ. ஏன்னா நீ என்கிட்ட எந்த கடனும் இல்ல, நீ வந்து கடனை முழுமையா கொடுத்துட்ட, நானும் உன் கடனை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த 3/4 ரூபாய் வாங்கிட்டு வெளியே போவாரு. அதோட அந்த கடன் தீர்ந்தது அப்படிங்கிற கதை முடியும். அப்போ அந்த தி ஜானகிராமனோட அந்த கதாபாத்திர வடிவங்கள் எப்படி இருக்கு, அந்த பக்குவமானது, அந்த முதிர்ச்சிங்கிறது ஒரு மனுஷனால இவ்வளோ மெச்சூர்டா பிஹேவ் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம அப்படியே ஆச்சரியத்துல உறைஞ்சு போற மாதிரியான ஒரு கதையா இருந்தது இல்லையா. அப்போ எனக்கு இந்த கவிதை படிக்கும்போது இந்த கதை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு இருப்பாங்களா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற வைக்கிற மாதிரி. அப்போ நமக்கு கிடைக்கிற அந்த அனுபவங்கள், அந்த சூழலை நாம எப்படி வந்து கையாளுறோம் அப்படிங்கறதுலதான் இந்த முதிர்ச்சி, பக்குவம், அந்த கடந்து செல்றது, இது எல்லாமே நமக்கு கிடைக்கிற அனுபவங்களை வச்சுதான் அப்படிங்கறதான் இந்த கவிதை வழியா அவரு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு சிறப்பான ஹைக்கூவா இத நான் நினைக்கிறேன். அடுத்ததாக 29வது ஹைக்கூ. பொய்யிற்கு மாற்றே இல்லை, உண்மைதான் எப்போதும் நிதர்சனம். பொய்யிற்கு மாற்றே இல்லை, உண்மைதான் எப்போதும் நிதர்சனம். இந்த கவிதை வந்து 100% இல்ல, 1000% உண்மையான வரிகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த உலகுல இறுதியாக எஞ்சியிருக்க போவது உண்மை மட்டும்தான். என்னதான் நம்ம கலர் கலரா ரீல்ஸ் வெளியிட்டாலும், மாறு வேஷத்துல அணிஞ்சாலும், ரியல் உலகம் என்னங்கிறத, ரியல் அப்படிங்கறத யாராலையும் மறுக்கவோ மறைக்கவே முடியாது. 1000 கரம் கொண்டு ஆதவனை மறைக்க முயற்சித்தாலும் ஆதவன் மறையாதுதானே. ஆதவனுடைய ஒளி கீற்று நம் மீது விழத்தான் செய்யும். அது போலதான் உண்மையும். அடுத்தவர் மீது எளிதாக பழி போட்டு நமக்குன்னு நம்ம ஒரு உயரத்தை தொட்டுக்கலாம். ஆனா அந்த உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த காலத்திலையும் நம்மளால மறைக்கவோ மறுக்கவோ முடியாது அப்படின்றத உணரும் போது நம்ம பக்கத்துல 4 பேரா நல்லத நினைக்கிற 4 பேராவது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த கவிதையோட சாராம்சமா நான் பாக்குறேன். அடுத்ததாக 37வது ஹைக்கூ. இறுகும் மனதை இலக வைக்கும் இனிமை இசை. இறுகும் மனதை இலக வைக்கும் இனிமை இசை. இசைக்கு வசமாகாத உயிரினங்கள் ஏதேனும் உண்டா? இசையை ரசிக்க மொழியோ பாலினமோ வயதோ நாடோ இனமோ மதமோ எதுவும் தேவையில்லை. ஒலிப்பது இசைதான் என்று உணரத் தெரிந்தால் போதும். இசையால் மழையை வருவிக்க முடியும், இசையால் நோயை குணப்படுத்த முடியும், இசையால் தீபமேற்ற முடியும், இசையால் இன்பம் தர வைக்க முடியும், இசையால் மனதை இழக்க வைக்க முடியும். வேதி வினைகளில் அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் நடுவில் சில சேர்மங்கள் இலக்கிகளாக செயல்படும் என்று நாம் படித்திருக்கிறோம்.
இந்த இசை என்னும் இலக்கியானது நம்முடைய உயிர் வேதியியலுக்கு உற்ற துணை. நாம் கருவாக இருக்கின்ற போதே நம் அம்மாவின் கைவளையல் ஓசையை கேட்க ஆரம்பிக்கும் போதே இசை நமக்குள் குடிக்கொள்கிறது. இப்போ யூடியூப்ல பிரபலமா இருக்கிற இரவு இசை இன்பா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ சேனல், அதாவது யூடியூபர். அவரு ஒரு இளைஞன் தான். ஆனா அந்த பையன் அந்த இசைய பத்தி, அது இளையராஜா இசைதான்னு இல்ல, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்களை பத்தி, அது ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக்காவும் இருக்கலாம், வித்யாசாகர் மியூசிக்கா இருக்கலாம், தேவா மியூசிக்கா இருக்கலாம், இளையராஜா சார் மியூசிக் எதுனாலும், ஆனா அந்த பையன் அந்த பாட்டை பத்தி சொல்றான் பாருங்க, அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். ஒரு பாட்டை இப்படிலாம் ரசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே வியந்து போறோம். அவன் அந்த பையனோட நான் ஃபர்ஸ்ட் வீடியோவா நான் பார்த்தது அந்த வீரா படத்துல வர மலைக்கோவில் வாசலிலே பாட்டை பத்தி தான். அதுக்கப்புறமா தான் அந்த பையனோட மற்ற வீடியோக்கள்லாம் போய் தேடி போய் பார்த்தேன். பார்த்தா அவன் வாயிலே மியூசிக் அப்படி போடுறான். இப்ப இந்த இடத்துல ஜும் ஜும்னு வரும், இந்த இடத்துல டம் டம்னு வரும், இங்க அப்படியே மேல போகுது கீழே வருது அப்படிலாம் சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த பிக்சர்ஸையும் நடுவுல அந்த வீடியோல அந்த பையன் காட்டுறான் போகும்போது நமக்கு அப்படியே நம்ம வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு போன ஒரு ஃபீல் ஆயிடுது. அப்படியே அக்கு வேறா ஆணி வேறா ஒரு பாட்டை சொல்லி முடிச்சுட்டு கேட்கும்போது நமக்கு மறுபடியும் போய் அந்த பாட்டை பார்க்கணும், அந்த பையன் சொன்ன மாதிரி நம்மளால ரசிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதாவது நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் வழி மாறி போறாங்க, ரீல்ஸ்ல இருக்கிறாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இவனும் போடுறது கிட்டத்தட்ட ஒரு ரீல்ஸ் மாதிரி தான். ஆனா இந்த மாதிரியான இளைஞர்கள் நமக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் முற்றிலுமா ரீல்ஸ் உலகத்துக்குள்ள போகல இளைஞர்கள், கொஞ்சம் ரியலாவும் இருக்கிறாங்க, இசையெல்லாம் ரசிக்கிறாங்க, வார்த்தைகளை ரசிக்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த கவிதை மனம் இருந்துட்டாலே அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியும் இல்லையா? அப்போ அந்த பையன் அப்படி ஒரு ஆச்சரியப்படுத்துறான். அப்போ இந்த இசையை பிடிக்கல அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னா நிச்சயமா வாய்ப்பு குறைவுதான். அப்படி யாராவது ஓரிருவர் இருந்தா கூட இந்த பையனோட வீடியோவை பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு இசை பிடிக்கும். ஏன்னா இசை செய்யற மாயம் அவ்வளோ நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அவ்வளோ துயரங்களையும் அவ்வளோ கஷ்டத்தையும், அல்லது நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா இன்னும் நம்மள அதிக சந்தோஷமாக்குற எல்லா வலிமையும் எதுக்கு இருக்குன்னா அந்த இசைக்குதான் இருக்கு. அதனாலதான் நானும் சொல்றேன், அந்த இசைங்கிற இலக்கி நம்முடைய உயிர் வேதியியலுக்கு உற்ற துணை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹைக்கு தான் இதுவும். அடுத்தது 40வது ஹைக்கு. இலக்கியமாய் ஆக தாளில் உயிர் பெற்றது பேனாமுனை. இலக்கியமாய் ஆக தாளில் உயிர் பெற்றது பேனாமுனை. ரொம்ப அழகான கற்பனை இல்ல? நான் இங்கிலீஷ் கிராமர்ல அந்த போயட்டிக் டிவைசஸ் எல்லாம் நடத்தும் போது இந்த பெர்சானிபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் உருவகம், அதாவது உயிரற்றவைகளுக்கு உயிரேற்றி சொல்வது, அந்த விஷயத்த சொல்லும்போது இந்த மாதிரியான கவிதைகள்லாம் அதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் இல்லையா? பேனா தாளில் தானே உயிர் பெறும். சாதாரண சம்பவமும் கவிஞர்கள் கண்ணில் படும்போது கவிதை ஆகிறது, படிக்கிற நமக்கும் சந்தோஷம். அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பேனா எழுதுறது, ஒரு ஒயிட் பேப்பர்ல நம்ம பேனா எழுதுது அப்படிங்கறது ஒரு கவிதையா மாத்த முடியும், அது ஒரு ஹைக்குவா அழகா சொல்ல முடியும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி அந்த ஒரு கிறிஸ்பா ஒரு விஷயம் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் தான் ஹைக்குவோட ஸ்பெஷலா நான் நினைக்கிறேன். அடுத்தது 46வது ஹைக்கு. உறவாய் இல்லாமல் அன்பாய் வளர்ந்து நிரந்தரமாய் உடன் நட்பு. உறவாய் இல்லாமல் அன்பாய் வளர்ந்து நிரந்தரமாய் உடன் நட்பு. நட்பை பற்றி நாள் முழுதும் பேசலாம். குழந்தை கால நட்பு, பள்ளி கால நட்பு, கல்லூரி நட்பு, பணியிட நட்பு, உறவில் வருகிற நட்பு, பேனா நட்பு, ரயில் பயண நட்பு, பேருந்து நட்பு, இப்படின்னு நம்ம நட்பை பத்தி பேசணும்னா நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, இப்போ இருக்கிறவங்க இந்த பேருந்து நட்பு, ரயில் பயண நட்புங்கிறதெல்லாம் இப்ப இருக்கவங்களுக்கு தெரியுமாங்கிறதே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, பஸ்ல ஏறி உட்கார்ந்தாவே குனிஞ்சத்தலை நிமிராம உட்கார்ந்துடுறாங்க. ஏன்னா எல்லார் கையிலயும் அலைபேசி இருக்கு. அலைபேசியிலே ஐக்கியமாயி அவங்களே தானா சிரிச்சுக்கிறாங்க, தானா பேசிக்கிறாங்க,
தானா தன்னோட உணர்வை கடத்திக்கிறாங்க. பக்கத்துல யாரு உட்கார்ந்திருக்கா, எங்க இறங்குறாங்க, எந்த ஸ்டாப் வருது எதுவுமே பாக்குறதே இல்ல. அதே மாதிரிதான் ரயில் பயண நட்புங்கிறதும் அந்த வேலைக்கெல்லாம் போகும்போது போய் வர்றது, அந்த தொடர்ச்சியா டிராவல் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது, அதெல்லாம் இப்போ ரொம்பவே குறைஞ்சு போன ஒரு விஷயம். அப்படிப்பட்ட இருக்கிற இந்த இடத்துல இந்த பேனா நட்பு அப்படிங்கிற விஷயம்லாம் இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரியுமா அப்படிங்கிறதே தெரியல. ஆனா எனக்கு அந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப பெருமையாவே சொல்லிக்குவேன். ஏன்னா நாங்க கும்பகோணத்துல வேலை பார்க்கும்போது அங்க ஹாஸ்டல்ல தான் இருந்தோம். எங்களுக்கு அங்க இருந்த ஒரே ஆறுதல் எங்க அக்கா வச்சிருந்த ஒரு சின்ன ரேடியோ தான் எங்களுக்கு ஒரே ஆறுதல். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூல் ஒர்க்கு ஹாஸ்டல் ஒர்க்கு ரெண்டுமே பேலன்ஸ்டா போய்கிட்டே இருக்கும். ஈவினிங் தான் நாங்க ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க வரும்போதுதான் அந்த ரேடியோ கேட்போம். அப்போ அங்க நிறைய எங்களுக்கு நல்ல சிக்னல் கிடைச்சது அந்த இலங்கை வானொலி நிலையத்துக்கு தான். அந்த இலங்கை தான் நல்லா எடுக்கும். அப்போ அதுல நேயர் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க. அதுல என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நம்ம அதுல சொல்லிட்டு அந்த பாட்டை பத்தி ஒரு ஒரு பாட்டும் ஏன் நமக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி ஒரு நேயர் 5 பாட்டு எழுதி அனுப்பலாம். அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி அது நேயர் விருப்பம்னு சொல்லிட்டு இந்த நாங்க தினமும் கேட்போம். அதே மாதிரி ஒரு நாள் கேட்டப்பதான் ஒரு 5 பாடல்கள் எனக்கு அந்த 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 5 பாட்டு இப்ப மறந்துருச்சு. ஆனா அந்த 5 பாடல்களும் என்னுடைய விருப்ப பட்டியலையும் இருக்கக்கூடிய பாடல்கள். அந்த பாட்டு ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விளக்கம்லாம் சொன்னதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்போ இந்த பாட்டு இன்னைக்கு இந்த நேயர் விருப்பம் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேனி மாவட்டத்துல இருந்து திருமதி ஜெயபாரதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சி முடியும் போது அட்ரஸும் சொல்லுவாங்க. இந்த அட்ரஸ்ல இருந்து தான் இந்த நேயர் தான் இந்த கடிதத்தை இன்னைக்கு எழுதியிருக்காங்க. இவங்களோட விருப்பத்தை தான் இன்னைக்கு நம்ம பாடல்களா ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. நம்மளும் நமக்கும் இந்த பாட்டெல்லாம் பிடிக்கும் இல்லையா? அப்போ இவங்க அட்ரஸ் இருக்கு. சரி நம்ம சும்மா ஒரு கடிதம் எழுதி பார்க்கலாம். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டு சொல்லி ஒரு கடிதம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி போட்டுட்டு என் அட்ரஸா அவங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். விருப்பம் இருந்தா நீங்க எனக்கு இந்த முகவரிக்கு நீங்க பதில் கடிதம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க மறுபடியும் எனக்கு பதில் கடிதம் எழுதினாங்க. நான் அவங்க திருமதி ஜெயபாரதி அப்படின்னு சொன்னதுனால நான் அப்பெல்லாம் அன்மேரிடா இருக்கவும் நான் ஆன்ட்டி அப்படின்னு தான் எழுதினேன். ஜெயபாரதி ஆன்ட்டி வணக்கம், இந்த மாதிரி உங்க பாட்டெல்லாம் கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அன்புள்ள அமலாவுக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா, அதுல எவ்வளவோ பேர் பாட்டு கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கடிதம் மூலமா பாராட்டணும்னது உங்ககிட்ட இருந்து வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்க 2 பேரும் கடிதம் மூலமாவே பேசிக்க ஆரம்பிச்சோம். அப்போ அவங்க அடுத்தடுத்த கடிதங்கள்லாம் அவங்க ஊரை பத்தி அவங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் சொல்லும்போது அவங்க குட்டி பையன் ஜெகதீஷ் இப்பதான் குட்டியா இருக்கிறான், 2வது படிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி தொடர்ந்த நட்பு. அதுக்கப்புறம் அவங்க ஊர் திருவிழாக்கெல்லாம் வர சொல்லிலாம் கடிதம் எழுதியிருந்தாங்க. அவங்க ஒவ்வொரு கடிதத்திலையும் அதுக்கு பிறகு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் பத்தி எழுதுவாங்க. நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பத்தி, நாங்க இங்க வேலை பார்க்குற அனுபவத்தை பத்தி, எங்க அப்பா அம்மா பத்தி, என் தம்பி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் நாங்க. அது அது அந்த சந்தோஷத்தை வார்த்தையால சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நான் கடிதம் மூலமா அந்த நட்பை பரிமாறிக்கிட்டு இப்போ ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி ஜெகதீஷ்க்கு கல்யாணம்னு சொன்னப்பதான் எங்க நட்புக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா என்ன, நம்ம அப்ப இங்க எல்லாம் வந்துட்டோம். நம்மளோட சூழலே இப்ப வேற மாதிரி ஆயிட்டதுனால ஜெகதீஷ் கல்யாணத்துக்கு போக முடியல. ஆனா அவன் சித்தி அப்படின்னா என்ன கூப்பிடுவான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா நீங்க வாங்க சித்தி. நான் தான் அப்புறம் சொன்னேன், கண்ணா நீ இங்க வாடா கண்ணா, நீங்க கல்யாணம் ஆயிருக்கு, பாப்பாவையும் அழைச்சிட்டு வாங்க, இங்க விருந்து சாப்பிட்டுட்டு சித்தியோட இருந்துட்டு சித்தி பசங்களை எல்லாம் பார்த்துட்டு போலாம் அப்படிலாம் சொன்னேன். கண்டிப்பா வரேன் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன அந்த நாட்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் இன்னும் என் முகத்தை அவங்க பார்த்தது இல்ல, அவங்க முகத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனா எங்களுக்குள்ள அப்படி ஒரு நட்பு இருக்கு. அப்படி ஒரு 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 அது ரொம்ப ஒரு அழகான விஷயமா நான் அதை பாக்குறேன். அந்த பேனா நட்பு அப்படிங்கிறது
ஒரு சாதாரண ஒரு கடிதத்துல, ஒரு நேயர் விருப்ப கடிதத்துல ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து இவ்ளோ தூரம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது முகத்த பார்த்தது இல்லைன்னா இப்ப இருக்கிற நம்ம வாட்ஸ்அப்ல எவ்வளவு வேணாலும் வசதி பாத்துக்கலாம். ஆனாலும் நாங்க 2 பேருமே வந்து நம்ம நேரா பாக்குற அந்த தருணம் இருக்கட்டும். அது ஒரு ஸ்பெஷலான மொமெண்டா நமக்கு அமையட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து இப்படி கடித மாலை நம்ம போன்ல பேசுறது இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எனக்கு வந்து அது ஒரு ரொம்ப சந்தோஷமான நினைவுகள் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இந்த நட்பு அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கிட்டாலே அத பத்தி நம்ம வந்து பேசாம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயம்னே சொல்லலாம். சூர்யா, தேவா நட்புலாம் வந்து எவ்வளோ காலத்தால் அழியாதது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்ல. அந்த வகையில இந்த என்னோட நட்பையும் அந்த நினைவுகளையும் மறுபடியும் இந்த கொண்டுட்டு வந்த அந்த கவிதைக்கும் அந்த கவிஞருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததாக 53வது ஹைக்கூ. சாதிக்க பிறந்தோம் நமக்கு இன்னல் தரும் தணலாய் சாதி, அது பிராக்கெட்ல தீ அப்படின்னு நெடில் போட்டிருக்காங்க. சாதிக்க பிறந்தோம் நமக்கு இன்னல் தரும் தணலாய் சாதி, அத இன்னும் தனியா சொன்னா சாதி அப்படின்னு வரும். அந்த மாதிரி மீனிங்ல இந்த ஜாதி கொடுமைகளை பத்தி நம் சமூகத்துல இன்னும் நம்ம பேச வேண்டிய இருக்கிறது வந்து ஒரு ஆகப்பெரிய துயரம்னே சொல்லலாம். இப்பெல்லாம் யாருங்க சாதி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்க ஜாதி என்ன, நீங்க என்ன ஆளு அப்படின்னு சொல்லி அப்படியே நாசுக்கா கேட்டுக்கிட்டு இருக்க விஷயங்களும் போய்கிட்டுதான் இருக்கு. அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? அப்போ இங்க சாதிதான் பெரிய தடையாவே இருக்கு. ஒவ்வொரு சாதியினருக்குமே ஆண்டான் அடிமை பண்பு இருக்கதான் செய்யுது. ஒவ்வொரு ஜாதியினருமே தனக்கு கீழே ஒரு ஜாதி இருக்கணும் அப்படின்னு உள்ளூர ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அத வெளி பூச்சிக்கு சொல்லும் போது சாதியாவது சங்கமாவது அப்படிலாம் சொல்லி கோஷம் போடுறாங்க. ஆனா சாதிக்க துடிக்கிற பலருக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது இந்த சாதிதான் அப்படிங்கிறத இந்த கவிதையில அவரு ஒரு வேதனையோட பதிவு பண்ணியிருக்கிறாருன்னே நான் நினைக்கிறேன். அடுத்ததாக 68வது ஹைக்கூ. செல்லும் தூரங்கள் சொல்லும் பாடங்கள் பயணம். செல்லும் தூரங்கள் சொல்லும் பாடங்கள் பயணம். பயணம் என்பது செல்வதல்ல, அது நமக்குள் இருக்கும் மனிதனை வெளிக்கொணர்வது அப்படின்னு நாகூர் ரூமியோட ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கோட் இது. பயணம் என்பது செல்வதல்ல, நமக்குள் இருக்கும் மனிதனை வெளிக்கொணர்வது. அதே மாதிரி எந்த இலக்குமற்ற பயணம்தான் நம்மை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லுவாரு. ஏன்னா அவரு வந்து எவ்வளவு பயணம் செஞ்சிருக்கிறாரு, தேசாந்திரியா சுத்தி அலைந்து திரிந்து அந்த இந்தியாவோட அவரு அந்த அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும். இந்தியாவோட நீல அகலங்களை குறுக்கு வெட்ட நாம பார்த்திருக்கிறோம் அப்படின்லாம் அவர் சொல்லுவார் இல்லையா? அப்போ அவருடைய அந்த இந்திய வானம், தேசாந்திரி, இந்த இந்த கட்டுரை தொகுப்புகள் எல்லாமே வந்து அவருடைய அந்த பயணம் சார்ந்த இருக்கக்கூடியதுதான். அப்போ அந்த தேசாந்திரிங்கிற அந்த நாவல், அந்த நூல்லாம் எவ்வளவு ஃபேமஸான இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நூல் பெயர்லயே அந்த தன்னோட பதிப்பகத்தையும் அவர் நடத்துறாருன்னா அப்போ அவரு பயணங்கள் பத்தி அவங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இது பாருங்க. அப்போ அந்த பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு அலாதியான அனுபவம் தான் இல்லையா? அதே த சேம் நம்ம நட்பு எப்படி வகை பிரிக்கிறோமோ அதே மாதிரி பள்ளியில போன ஒரு டூர் அனுபவமா இருக்கலாம், கல்லூரியில போன ஒரு டூர் அனுபவம், அப்புறம் நம்மளுடைய இந்த வாழ்க்கை பயணம், அதனோடவே வர நம்மளுடைய இந்த மனித பயணம் அப்படின்னு ஒரு முடிவே இல்லாத ஒரு ஒப்பற்ற ஒரு விஷயம்தான் இந்த பயணம். நம்ம வாழ்க்கையில பயணம்ங்கிறது அந்த பயணத்தை நாம எந்த மாதிரி எடுத்துக்கிறோம், அந்தந்த இடத்துல நமக்கு என்னென்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல வரிகள் தான் இந்த 3 வரி. அடுத்தது 69வது ஹைக்கூ. என்ன அலைகள் வந்து போகும் அசையும் கடலாக மனம். என்ன அலைகள் வந்து போகும் அசையும் கடலாக மனம். வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி இதுவும் ரொம்ப நல்ல கவிதை. நம்மளோட ரசனைக்கு தீனி போடுற ஒரு 3 வரிகளா. ஏன்னா எண்ணத்தை அலைகளாக்கி அந்த அலைகள் மோதுகின்ற நம் மனதை கடலாக்கி, கடலிலும் அலைகள் ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கின்றது, நம் மனதிலும் எண்ணங்கள் அப்படியே பொங்கி வழிஞ்சி நிறைஞ்சி எதேதோ நினைச்சுக்கிட்டே இருந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா? அப்போ வந்து கடலுக்கும் ஓய்வில்லை,
நம்ம எண்ணங்களுக்கும் நம்ம மனசுக்கும் ஓய்வில்லை அப்படிங்கிறத வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. 72வது ஹைக்கூ, அறிய முற்பட்டு ஆச்சரியம் தருவது தேடல். அறிய முற்பட்டு ஆச்சரியம் தருவது தேடல். தேடல் இல்லா வாழ்க்கையில் என்ன சுகம் இருக்க போகிறது? தேடி தேடி கண்டடைகிற இன்பத்திற்கு ஈடேது? அது சிறிய விஷயமாகவும் இருக்கலாம், பெரிய விஷயமாகவும் இருக்கலாம். தேடும் போது இருக்கிற கஷ்டம், தேடும் பொருள் கிடைத்தவுடன் வருகிற திருப்தியும் சந்தோஷமும் அதை அனுபவித்தால்தான் தெரியும். அப்படி நாம் தேட தேட கிடைக்கின்ற விஷயங்கள் நமக்கு என்றுமே ஆச்சரியத்தை தருபவைதான் என்று கவிஞர் குறிப்பிடுவதும் அதைத்தான். 80வது ஹைக்கூ, மனதின் நெகிழ்ச்சி, விழியில் மகிழ்ச்சி, ஆனந்த கண்ணீர். மனதின் நெகிழ்ச்சி, விழியில் மகிழ்ச்சி, ஆனந்த கண்ணீர். இந்த தமிழ் இலக்கணத்துல வந்து இந்த காரண பெயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இந்த இந்த காரணம் இருக்கிறதுனாலதான் அதுக்கு அந்த பெயர் வந்ததுன்னு, அந்த மாதிரிதான் இந்த கண்ணீர். நம்மளுடைய கண் பிளஸ் நீர், அதுதான் கண்ணீர். நம் கண்ணில் உள்ள ஒரு நீர். அறிவியலின்படி பார்த்தோம்னா அந்த கண்ணை வந்து குளிர்வா வைக்கிறதுக்கு தான் அந்த கண்ணீருங்கிறது பயன்படுது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுவே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த கண்ணீர் அப்படிங்கிறது எத்தகைய இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அழுகை கண்ணீர், ஆனந்த கண்ணீர், முதலை கண்ணீர், நீலி கண்ணீர், பரவசத்தில் வருகிற கண்ணீர் என எத்தனை வகை. முதல் கண்ணீர் பெரும்பாலும் பெண்களை மையப்படுத்தியே இருக்கும். அந்த அழுகை கண்ணீர், ஏங்கி அழாத, படியில நின்னுட்டு அழாத, புகுந்த வீட்டு கொடுமைகளை பிறந்த வீட்டுல சொல்லி அழாத, நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல அழாத, இப்படி நம்ம அந்த அழாத, கண்ணீர் விடாத அப்படின்னு சொல்லி அந்த பட்டியல் போடுறோம் இல்லையா, அப்ப அதுலயே தெரியுது அந்த கண்ணீருக்கு இந்த சமூகம் எத்தனை முக்கியமான இடத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல இந்த 2வது கண்ணீர் நான் சொன்னேன் இல்லையா, ஆனந்த கண்ணீர். இந்த கண்ணீருக்கு என்ன அவ்வளவு ஸ்பெஷல்? அது எங்கெல்லாம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, பெருமை மிகு தருணத்துல கிடைக்கலாம், நெகிழ்ச்சியான தருணத்துல கிடைக்கலாம், மகிழ்ச்சியான தருணத்துல கிடைக்கலாம், நம்ம மனசுக்கு ரொம்ப இனிமையான தருணத்துல அதெல்லாம் கிடைக்கும் போது வர அந்த கண்ணீர் தான் அந்த ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நம்ம மனசுல இருந்து நீங்கா இடம் பிடிக்கிறது. ஒரே கண்ணீர் தான், ஆனாலும் சூழலை பொறுத்து அதன் பயன்பாடு மாறுகிறது. என் வகுப்பிலும் சொல்வேன், நான் எங்க பிள்ளைங்கள்ட்ட சொல்றதும் இதுதான். அந்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை 2 பேர்த்திட்டயுமே சொல்லுவேன். இப்போ அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட மட்டும் சொல்லணும் அப்படிலாம் இல்ல, 2 பசங்கள்ட்டையுமே நான் சொல்லுவேன், எந்த பிரச்சனைனாலும் அழாத. அழுவுறது எப்பவுமே வந்து தீர்வே கிடையாது, பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. உனக்கு அழுதுதான் ஆகணும் அப்படின்னா வீட்டுக்கு போய் உட்காந்து தானா உட்காந்து தனியா அழு, உன் கண்ணுல உள்ள அழுக்கெல்லாம் வெளியே வந்துரும் அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சிருவாங்க பசங்க. அப்போ ஏன் அழற, முதல்ல சொல்லு, என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம விசாரிக்கும் போது அவங்க வந்து சொல்லுவாங்க, இதுதான் நடந்தது, இதுதான் நடந்ததுன்னு. அப்ப நம்ம அதுக்கான தீர்வை சொல்லும் போது பசங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்பாக்சன். அப்ப அந்த அழுகைங்கிறது ஒரு சில நேரங்கள்ல ஆறுதலாவும் இருக்கும். ஒருவேளை நம்ம அதை அழாம அடக்கி அடக்கி வச்சுட்டே அந்த மன துயரை வெளிப்படுத்தாமலே இருக்கிறது தான் ஒரு காலத்துல வந்து என்ன ஆயிடுது, டிப்ரெஷன் ஆகுது, அந்த மனசோட சமநிலை இல்லாம போகுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த இந்த பிரச்சனை வந்து ஏன் வந்து ஆண்களுக்கு வந்து அந்த அதிகமா அவங்க மன கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த அழாம இருக்கிறதுனாலதான். ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது, ஆம்பளை அழலாமா, பொம்பளை மாதிரி அழுவுறியே, இப்படிலாம் சொல்லி சொல்லி அவங்களுக்கு இயல்பா அவங்க அந்த அழணும், அவங்க துக்கத்தை வெளிப்படுத்தணுங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லாம விட்டதோட விளைவுதான் நிறைய இன்னைக்கு வந்து ஆண் பிள்ளைகளும் சரி, ஸ்கூல்ல படிக்கிற பசங்களும் ஆகட்டும், ஒர்க் டென்ஷன்ல இருக்கிறவங்களும் ஆகட்டும், அந்த டென்ஷன் ஆகுது, பதட்டம் ஆகுது, டிப்ரெஷன் ஆகுது அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. அதுக்கெல்லாம் காரணம் இந்த அந்த கண்ணீர் வந்து சரியா வெளியே வராம போறதா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஆண் பெண்ணுலாம் கண்ணீருக்கு எந்த பேதமும் இல்லை. அழணும்னு நினைச்சா அழுதுட்டோம்னா அந்த நேரத்துல நம்மளுடைய துயரம் வெளியே வந்துரும், நம்ம மனசும் ஒரு சமநிலை ஆயிடும். அதுக்கப்புறமா உட்கார்ந்து யோசிச்சு அது என்ன பிரச்சனை அப்படின்னு அதை சரி பண்ண முயற்சி பண்ணணும் அப்படின்னா அது வந்து நமக்கு சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சினிமா தான் அப்படின்னா கூடவுமே, அவங்க அது நடிக்கதான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா கூட சில காட்சிகளை பார்த்தா நம்மள அறியாமலே கண்ணீர் வரும் இல்லையா. அதுதான் அந்த கண்ணீரோட இதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கண்ணீருக்காக சொல்லக்கூடிய இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீர் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமாவே இருக்குது. அடுத்தது 87வது ஹைக்கூ, கோர்க்க முடியா பூக்கள் இரவில் மட்டும் நட்சத்திரம்.
கோர்க்க முடியா பூக்கள், இரவில் மட்டும் நட்சத்திரம். ரொம்ப லவ்லி அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வரிகள். தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பூக்களா பார்க்கிற கவி மனசு வந்து அவருக்கு வாய்ச்சிருக்கு இல்லையா? அதனாலதான் நமக்கு இப்படி ஒரு அழகான கவிதை கிடைச்சிருக்கு. அடுத்தது 93வது ஹைக்கூ. இருப்பதாக சொல்லி இருப்போரை வளர்க்கிறார் இறைவன். இருப்பதாக சொல்லி இருப்போரை வளர்க்கிறார் இறைவன். இந்த 3 வரிகளை மட்டுமே தனியா நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலவே பேசலாம். ஏன்னா பக்திங்கிறது அவங்க குடும்பம் சார்ந்து, அவங்க உணர்வு சார்ந்து, அவங்க அறிவு சார்ந்து அவரவருக்கு தோன்றக்கூடிய ஒரு எண்ணம், செயல், வாழ்க்கை முறை, வழிபாடு முறை. ஆனா அந்த ஒரு உணர்வை வச்சு தற்போது நடக்கிற சூழல்கள் எதுவுமே உகந்ததா இல்லையே. அதை பாக்குறப்பதான் நமக்கு இந்த பக்திங்கிற சமாச்சாரங்கள்லாம் ஒரு ஒவ்வாமையே ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். பகுத்தறிந்து செயல்படுறதுதான் நமக்கு எப்பொழுதுமே எல்லாருக்கும் எச்சூழலுக்கும் நல்லது. நம்பிக்கைகள் வளரலாம், மூட நம்பிக்கைகளை ஒருபோதும் வளரவிடக்கூடாது. அதை முளையிலேயே அகற்றுவதுதான் நமக்கும் நல்லது, நம் சமூகத்திற்கும் நல்லது. 97வது ஹைக்கூ வந்து இன்னும் ஆசை விடவில்லை அரசமர பிள்ளையாருக்கு ஆச்சரியத்தில் புத்தர். இன்னும் ஆசை விடவில்லை அரசமர பிள்ளையாருக்கு ஆச்சரியத்தில் புத்தர். இந்த இப்ப மேல சொன்ன இல்லையா நானு 93வது ஹைக்கூ, அந்த ஹைக்கூவோட நீட்சியாதான் நான் இந்த வரிகளை பாக்குறேன். ஏன்னா போதி மரத்தடியில் ஞானம் கிடைத்ததா சொல்லப்படுற புத்தர் தான் மரத்தடி தெய்வமா நிறைய வணங்கி இருக்கிறாங்க ஒரு காலத்துல. இந்த வரலாறு எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அது அப்படியே மெல்ல மெல்ல அதுக்கப்புறம் அது என்னவா மாறுது, புத்தர் என்னவா மாறிட்டாருன்னா பிள்ளையாரா மாறி தற்போது அரச மரத்தடி, ஆலமரத்தடி, ஆற்றங்கரையோரம், குளத்தங்கரையோரம்லாம் யார் வசமா ஆயிடுச்சுன்னா பிள்ளையார் வசம் ஆயிடுச்சு. அப்படி அந்த பிள்ளையார் வந்து ஒரு எளிய தெய்வமா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஒரு என்ன சொல்றது, அந்த வடிவம் அது ஒரு ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்த ஒன்னையும், அதே மாதிரி அவரோட படையலும் பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை, சுண்டல் அப்படின்னு ரொம்ப எளிமையா ரொம்ப சமத்தா நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருந்த அவரை இப்ப என்னவாக்கிட்டாங்க, ரொம்ப காஸ்ட்லி தெய்வமாக்கி மிகப்பெரிய ஊர்வலம், அந்த ஊர்வலத்தை வந்து ஒரு பெருசா அப்படி அது ஒரு ஒரு ஆடம்பர விழாவா அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுச்சு. ஒரு விஐபி கடவுள் ரேஞ்சுக்கு அந்த பிள்ளையார ஆக்கிட்டாங்க. மத வேறுபாடின்றி அனைவரும் ரசிச்ச ஒரு பிள்ளையார வந்து அப்படியே இருந்துட்டா நல்லா இருந்திருக்கும். ஆனா தெரியல, காலம் இன்னும் அவரை வச்சு என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த கவிதை வந்து அப்படிதான். இன்னும் ஆசை விடவில்லை அரசமர பிள்ளையாருக்கு ஆச்சரியத்தில் புத்தர். இதுவும் ஒரு நல்ல கவிதை. 97வது. அடுத்தது இறுதியாக 100வது ஹைக்கூ. பெரிய பயணம் நினைவுகளின் சுவடுகளாய் சிறு தடங்கள். இதையே நான் இப்ப இன்னொரு விஷயமா நம்ம பார்த்தோம்னா, எந்த ஒரு பெரிய பயணமும் ஆரம்பிப்பது சிறு தடத்திலிருந்து தான் இல்லையா? நம்ம எடுத்து வைக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அதுக்கப்புறமா எவ்வளவு வேகமா நடக்கிறோம், எவ்வளவு ஓடுறோமா, அல்லது குதிக்கிறோமா, அல்லது பஸ்ல போறோமா, ட்ரெயின்ல போறோமா, கார்ல போறோமாங்கிறது அதுக்கப்புறம். போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல நம்ம எடுத்து வைக்கிற அந்த முதல் அடிதான் ஒரு பெரிய பயணத்துக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பயணம் முடிச்சிட்டோம், ஒரு டெஸ்டினேஷனை அடைஞ்சிட்ட பிறகு நம்ம அத பிளாஷ்பேக் மாதிரி நம்ம திரும்பி பார்த்தோம், நம்ம எப்படி இந்த பாதையை கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா அதெல்லாம் ஒரு தடங்களா நம்ம மனசுல இருக்கும். அப்படிங்கறது அப்படி 2 விஷயமாவும் இந்த கவிதையை பார்க்கலாம். அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரிதான் அவரும் நம்ம கவிஞர் தலைமை ஆசிரியர் துளி அப்படிங்கிற தன்னுடைய முதல் தொகுப்புல ஹைக்கூ பயணத்தை தொடர்ந்து இதோ இப்போ சிறு தடங்கள் என்று தனது 2வது தொகுப்பையும் வெளியிட்டு இலக்கிய உலகில் தனக்கென ஒரு வழித்தடத்தை ஏற்படுத்தி விட்டார். ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தெரிகிற விஷயம் ஆரம்பித்த பின்பு இலகுவாய் இருப்பது போல நம்ம அதேதான் நம்மளுடைய பன்முக ஆற்றலையும் நம்ம பல விஷயங்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக செயல்படும் போது நம்மளுடைய பயணம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்படிங்கிறத நம்ம மாலவன் சாரும் இந்த இலக்கிய பயணத்துல தொடர்ந்திருக்காங்க.
அவர் மேன்மேலும் தொடர நம்ம அறிவே ஆற்றல் விழுதுகள் சார்பா வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இப்படியாக இத்தொகுப்பில் இருக்கிற 100 ஹைக்கூக்களுமே மிகச்சிறப்பு தான். அனைத்தையும் சொல்லிவிட ஆசைதான். தங்கள் அனைவரின் நேரம் கருதிதான் சில ஹைக்கூக்களை மட்டும் தங்களிடம் பகிர்ந்தேன். ஹைக்கூ என்பது 3 வரிகளை கொண்ட கவிதை அல்ல, அது 3 வரிகளில் சொல்லப்படும் ஒரு வாழ்க்கை அனுபவம். இந்த சிறு தடங்கள் பெரிய பயணம் என்கிற இந்த தொகுப்பு சிறு வார்த்தைகளுக்குள் பெரிய உலகங்களை அடக்கி இருக்கும் அழகான பயணம். ஹைக்கூவின் அழகு அதன் குறுகிய வடிவத்தில் இல்லை, வாசித்து முடித்த பிறகும் மனதில் நீளும் சிந்தனையில்தான் இருக்கிறது. அப்படியாக இந்த சிறு தடங்கள் பெரிய பயணம் ஹைக்கூ தொகுப்பு நமக்கு வெறும் வாசிப்பு மட்டுமல்ல, ஒரு சிந்தனை பயணம். நீங்களும் வாங்கி படியுங்கள். 70 ரூபாயில் 10 ரூபாய் பொது சேவைக்காக பயன்படுத்துகிறார். இந்த 283வது புத்தக கருத்து பகிர்வில் இதுவரை பொறுமையுடன் இந்த உரையை கேட்ட அனைவருக்கும் பேரன்புகளும் நன்றிகளும். தொடர்ந்து வாய்ப்பளிக்கும் விழுதுகள் அறிவே ஆற்றல் லோகேஷுக்கும் நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க